ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதாவது ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பு. ஊழல்காரர்கள் நாங்கள் தூக்கி வெளியில போட போறோம். அப்போ அந்த பகுதியில் அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஃபைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள். மம்தா பானர்ஜியினுடைய இமேஜ் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தவர் தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த கட்சி வளர்ந்தோம்னா நமக்கு டேமேஜ். இது வந்து ஒரு ஊழல்வாதி. ஆபரேஷன் லோட்டஸ். ஒருத்தரோ 2 பேரோ போனீங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டம். காங்கிரஸ் கோட்டையை பாஜக உடைக்க முடியல. இந்தியா கூட்டணி இன்னைக்கு இந்தியா பிளாக்கே இல்ல. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்லிமெண்ட்ல ஆம் ஆத்மியோடைய கட்சி முகமா அறியப்பட்ட ராகவ் சத்தா உட்பட 7 எம்பிக்கள் பாஜக இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு எதிரான தீர்மானமும் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தகுதி நீக்க தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க அதை? ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி. கிட்டத்தட்ட இந்த கட்சி எப்படி உருவாச்சு, இந்த கட்சியை யார் உருவாக்குனாங்க, இந்த கட்சி உருவானதுக்கு நோக்கம் அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக அந்த 7 பேர் அவங்க நிப்பாட்டினோம்னா சரியாக இருக்கும். அதாவது ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பிச்சு. ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு, கிரண் பேடி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காந்தியவாதி அண்ணா ஹசாரே. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் ஹேண்டு. நாட்டை தூய்மைப்படுத்துறதுக்காக இவங்கெல்லாம் தன்னுடைய உயரிய பதவிகளை சுகத்தை விட்டு வந்துருக்குறாங்க, கேரியர் உச்சத்தை விட்டு வந்துருக்குறாங்க. கரெக்டாக வருதா இங்கே? இப்படி வந்த குரூப்பு தான் இது. உடனே டெல்லியில் சாகும்பறை உண்ணாவிரதம், ஊழல் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக தான் முதல்ல வருது. ஊழல் ஒழிப்பு இயக்கமாக வருது. அந்த ஊழல் ஒழிப்பு இயக்கத்தில் இருந்தவர் தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, அவர் அப்படியே ஷிஃப்ட் ஆகி நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஊழல் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த விரும்மாண்டி படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் மாமாஜி விவசாயம் பண்ணுற மாமாவால் நிற்கவே முடியாது. அந்த மாதிரி நான் ஊழல் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவருக்கு பண்ண இமேஜ் என்னன்னா, ஒரு படித்தவர், ஒரு கிளீன் ஹேண்டு, இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அவர் அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் பேஸ் உள்ள தொகுதி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பல மாநில சேர்ந்த மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. எப்படி நம்ம சென்னையில் வாழ்கிறோம், அந்த மாதிரி பல மாநிலங்களை சேர்ந்த மக்கள் ஒரு இடத்துல வாழக்கூடிய இடம் தான் டெல்லி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைடெக் சிட்டி, ஒரு எலைட் பீப்புள்ஸ் வாழக்கூடிய ஒரு சிட்டி. அங்கேயும் ரூரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஓரளவுக்கு அந்த மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாங்க. சிங்ஸ் இருப்பாங்க, பஞ்சாபிஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆட்கள் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா பீகாரி இருப்பாங்க, உத்தரப்பிரதேசக்காரன் சேர்ந்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவர்களெல்லாம் கொஞ்சம் லக்ஸுரியாக ஒரு படித்த உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய பகுதி. அப்போ இவர் ஒரு அரசியல்ங்கிறது புதுசாக வர்றாரு. அப்படிங்கும்போது இவருக்கான ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஒரு பெரிய பார்ப்பா, கேரியர் உச்சத்தை விட்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வர்றாரு அப்படின்னு வர்றாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷீலா தீக்ஷித் கேள்விப்பட்டிருப்போம். காங்கிரஸில் ஒரு பெரிய முகமாக பல முறை அங்கே டெல்லியில் முதலமைச்சராக இருந்தவர். அப்படியே அங்கே ஒரு கோட்டையாக இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் கோட்டையை பாஜக உடைக்க முடியல. ஒரே ஒரு முறை கூட்டணியெல்லாம் போட்டு நம்ம இறந்து போனாங்களே சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு முறை எங்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ காங்கிரஸை நீக்குவதற்கு, காங்கிரஸை உடைப்பதற்கு நமக்கு நேரடியாக பாஜக சித்தாந்தம் அங்கே எடுபட மாட்டேங்குது. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் வச்சு ஓட்டு கேட்க முடியல. பலதரப்பட்ட மக்கள் வாழ இடத்துல நீங்கள் ஒரு இதை மட்டும் காமிச்சு ஓட்டு வாங்க முடியல. பாஜக உள்ளே போகவே முடியல. அப்போ பாஜக காங்கிரஸை காலி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ ஊழலின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம். ஒரு கிளீன் ஹேண்டு, ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை பேக்கப் பண்ணுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வேலையும் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. முதலமைச்சராக
அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒர்க் அவுட் ஆகி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் பல மாநிலங்களுக்கு இந்த கட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாபில் அவர் தான் பகவந்த் சிங் மான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபும் காங்கிரஸுடைய கோட்டை. காங்கிரஸ் வந்து வலுவாக இருந்த மாநிலங்களில் பஞ்சாப் ஒன்று, இன்னைக்கு பஞ்சாபும் போயிடுச்சு. அங்கேயும் போய் இவர் இது பண்ணுறாரு. இனி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் பாஜக உள்ளே போயிடும். இவரை வச்சு அந்த சித்தாந்தத்தை உடைச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. இது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்துங்க. தமிழ்நாடு ஒரு திராவிட கோட்டை, திராவிட கட்சிகளுடைய ஆக்கிரமிப்பு 50 வருஷமா இருக்குது. அந்த திராவிட கட்சியை ஒழிக்கிறதுக்கு தமிழ் தேசியத்தை வச்சு உடைச்சு பார்த்தாங்க, உடைக்க முடியல. இப்போ சிம்பிளாக ஒரு நடிகனை வச்சு உடைச்சிட்டாங்க. 1 லட்சம் 1 கோடி ஓட்ட வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவரை அடுத்து வளர்த்தெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி தான் அவரை வளர்த்தெடுத்தார்கள். யாராவது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் பரபரப்பாக இருக்கும். சோசியல் மீடியா ஊடகத்தினுடைய வெளிச்சம் அவருடைய ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்கு இல்லை, கசாப் கடைக்கு தான். இவரை வைத்து இப்போ 2 மாநிலத்தில் டெல்லிக்கு போகணும். இப்போ இவரை காலி பண்ணணும். இவர் மீது வழக்க போய் இவர் இமேஜை காலி பண்ணு, இமேஜை டேமேஜ் பண்ணு. இவர் இமேஜை டேமேஜ் பண்ணால் தான் இந்த தோல்வியில் காங்கிரஸ் அங்கே சோர்ந்து போச்சு. இப்போ காங்கிரஸ் இருக்க ஆட்கள் பல பேர் அங்கங்கே போயிட்டாங்க. காங்கிரஸ் இப்போ அந்த இடத்துக்கு வந்து 2வது இடத்துக்கு இங்கே வந்துருச்சு. யார்? பாஜக வந்துருச்சு. இப்போ இவரை காலி பண்ணிட்டால் முதல் இடத்துக்கு போயிடலாம். இப்போ அங்கே ஒரு அதாவது நீங்கள் ஒரு சேரில் ஒரு ஓரமாக உட்கார்றது, அப்புறம் தள்ளி உட்கார்றது, அப்புறம் தள்ளி விட்டுட்டு உட்காந்துடுறது. இதுதான் பாஜகவுடைய ஸ்டைல். இப்போ உள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த இடம் டெல்லி இடம் வேணும். அப்போ இவரை காலி பண்ணணும். அப்போ இவர் வந்து ஒரு ஊழல்வாதி, மதுபான ஊழல் வழக்கில் வந்து டெண்டர் கொடுத்ததில் ஊழல் பண்ணிட்டாரு. மதுபான கொள்கையில் அதான் டெண்டர் கொடுத்தது தான். அது ஊழல் வழக்கில் வந்து இவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு. இடி கேஸ் போடு, அந்த அமைச்சர்கள் பூரா போடு. மணிஷ் சிசோடியா தூக்கி உள்ள போடு, அமைச்சர் ராஜேந்திர ஜெயின் தூக்கி உள்ள போடு. அமைச்சர்கள் மூலம் வழக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் வீட்டில் ரைடு, இவர் கைது, இவர் உள்ள இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இந்த கரப்ஷன் கவர்மெண்ட் இதை நீங்கள் துறைச்செறியணும்னா நீ பாஜக ஓட்டு போடுங்கட்டாங்க. கடைசியாக வந்து ஊழல் வச்சு தானே உள்ளே வந்தா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அந்த கட்சியை வந்து இனி இந்த கட்சி வளரக்கூடாது. இனி இந்த கட்சி வளர்ந்தோம்னா நமக்கு டேமேஜ். ஏன்னா இவர் வந்து டெல்லியில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. பஞ்சாப் போகிறாரு, வெஸ்ட் பெங்கால் போகிறாரு, பீகாரில் போகிறாரு. அங்கங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வருது. இது வளர்ந்துச்சுன்னா நமக்கு ஆபத்து, நமக்கு ஒரு எதிராக நிற்கிறார். அப்போ இந்த செடியை காலி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவரை காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் காலி டெல்லியில் தூக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அங்கே வந்து இப்போ பாஜக வந்துருச்சு. உள்ள பாஜக செட் ஆகி உட்காந்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வாங்க, பஞ்சாப் தேவைப்படுது. பஞ்சாப்லேயே அதை டிஸ்டர்ப் பண்ணி காலி பண்ண வேண்டியது. பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கிறதுனால அங்கே 10 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான மசோதாக்களை வந்து லோக்சபாவிலையும் நிறைவேற்ற முடியல, ராஜ்யசபாவில் நிறைவேற்றலாம். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. லோக்சபாவில் நிறைவேற்றுறதுக்கு மெஜாரிட்டி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் லோட்டஸ்னால் என்ன அர்த்தம்? எம்எல்ஏ எம்பிகளை விலைக்கு வாங்குறது. அது ஆப்ரேஷன்னா அந்த கட்சிகளை அறுத்து கூறு போடுறது தான் ஆப்ரேஷன். யார் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க? அந்த கட்சிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் யாருக்கு பண்ணுறாங்க? ஆம் ஆத்மிக்கு ஆப்ரேஷன் லோட்டஸ் நடக்குது. இப்போ அதில் 10 எம்பி இருக்கிறாங்க அந்த பஞ்சாபில் மட்டும். அப்போ 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரோ 2 பேரோ போனீங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு போட்டு அவரை நீக்க பண்ணிடலாம். அந்த கட்சியோடைய கொறடாவே, இந்த கட்சி பார்லிமெண்ட் கொறடாவே வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்க கட்சியிலேருந்து நீக்கிடலாம். அவர் எம்பியாக இருக்க முடியாது. இதே இது 1/3 பார்ட்டிஸ் அங்கே போயிட்டாங்கன்னா அது ஒரு அணியாக செயல்படலாம். தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். விஜயகாந்த் இருக்கிறப்ப அதில் ஒரு குரூப்பாக போய் விஜயகாந்த் 2 அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு அங்கே இருப்பாங்க. இப்போ அப்படித்தான் ராஜ்யசபாவில் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 7 பேரை கூப்பிட்டு ஒரு அணியாக பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அவங்க நீக்கம் பண்ணணுன்றலாம் கேட்டாங்க. இன்றைக்கி ராஜ்யசபா ஸ்பீக்கர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அவங்க ஒரு அணியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இப்போ இனிமேல் அவங்க ஒரு அணியாக செயல்பட போகிறாங்க. இனி ஆம் ஆத்மியை சிலா நொறுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. குறிப்பாக வந்து பஞ்சாபோடைய சட்டமன்ற தேர்தலையும் இது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா பஞ்சாபோடைய ஆம் ஆத்மியோட வெற்றி காரணம் அப்படிங்கிறது ராகவ் சத்தா அப்படிங்கிறவர் தான். அப்போ இவர் வந்து போனது அப்படிங்கிறது சட்டசபையில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதிரொலிக்கமான என்னன்னா, இப்போ அவர் போனார்ல, சத்தா வந்து கடுமையாக பாஜகவை எதிர்த்தவர். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க அவருக்கு. அவர் அங்கே போன பிறகு ஒரே நாளில் அவருடைய 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் போயிடுச்சு. அவரை ஃபாலோ பண்ண, சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண 10 லட்சம் பேர் போயிட்டாங்க. அப்போ அவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கைத்தன்மை அங்கே இழக்கப்படுது, அங்கே போயிடுச்சு. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒட்டுமொத்தமாக இந்த 7 பேர்னாலும் அங்கே ஓட்டு வாங்க முடியாது. அந்த பார்ட்டியவே டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த முதலமைச்சர் மீது வழக்கு போடுவாங்க.
ஊழல் வழக்கு போடுவாங்க. அப்படி மொத்தமாக சிதைக்கக்கூடிய வேலையை அங்கே பண்ணுவாங்க. அப்போ இவங்களால வந்து என்னென்னா பெருசாக அங்கே கெயின் பண்ணாட்டி கூட ஒவ்வொரு வேலையாக பண்ணுவாங்க. இது வந்து ராஜ்யசபாவில் அவங்க மெம்பர்ஷிப்பை கூட்டுறாங்க, ராஜ்யசபாவில் அவங்க ஸ்ட்ராங்கை கூட்டுறாங்கன்னு நினச்சா கூட அவர்களுக்கு லோக்சபாவிலையும் கூட்டணும். இப்போ 1/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அவங்க பில் பாஸ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது இனி வரக்கூடிய காலங்களில் சில பார்ட்டிஸை வந்து உடைச்சி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் கொண்டு வரதுக்கான வேலையையும் செய்வாங்க பாஜக. இப்போ அவங்களால மெஜாரிட்டி இல்லாதனால இப்போ உதாரணத்துக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வர முடியல அவங்களால. அப்படிங்கும்போது 2 அவைகளையும் தனக்கான மெஜாரிட்டி பலத்தை கூட்டணுங்கிற வேலையை இறங்கியிருக்காங்க. அது தொடர்ந்து அந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு செய்வாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனை போல வந்து கவனிக்கப்பட வேண்டிய எலெக்ஷன் அப்படின்னா அது மேற்குவங்க எலெக்ஷன். முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, 92% வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ அடுத்த கட்ட 2ஆம் கட்டத்துக்கான அந்த தேர்தல் பரப்புரை வந்து இன்னைக்கு ஈவினிங் வர முடியுது. எப்படி சார் பார்க்குறீங்க மேற்குவங்க எலெக்ஷனை? மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மம்தா பானர்ஜிங்கிறது அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்க. பெண்களினுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டி, பெண்கள் வாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் அங்கே உருவாகிருக்கு மம்தா பானர்ஜி. அப்படிங்கும் போது அது வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சரியான ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச அந்த முதல் கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியினுடைய கை தான் பெரிய அளவில் வாங்கியிருக்கு. குறிப்பாக இப்போ மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி எதிர்க்கக்கூடிய முக்கியமான வந்து ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு, பாஜக 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது எந்த அளவு வந்து பின்னாடி வர வாய்ப்பு இருக்குது? இல்லை, அங்கே காங்கிரஸுக்கு அங்கே ஒரு பேஸ் இல்லைங்க. பெருசாக வந்து காங்கிரஸில் ஒரு பேஸ் இல்லை. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கூட்டு போட்டு தான் நின்று பார்த்தாங்க, அதுவும் இல்லை. தனித்தனியாக நிற்கிறாங்க. தனித்தனியாக நிற்கிறதுங்கிறது ஆட்சியாளருக்கான ஒரு லாபம் தான். ஒருவேளை அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் நாளாக பிரியும்ல. பிஜேபி பிரிச்சுக்கிறோம், காங்கிரஸும் பிரிச்சுக்கிறோம், கம்யூனிஸ்டும் பிரிச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து விழக்கூடிய வாக்குகள்ங்கிறது சால்டாக விழுகும். அப்போ 4 முனை 5 முனை போட்டி அப்படிங்கிறது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான வச்சு தான். தமிழ்நாட்டிலும் நம்ம அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதையும் அவங்க வந்து ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்போது பாஜக கையில் எடுக்கிற யுக்தி வேற. இப்போ மேற்கு வங்கத்தில் மோடி அவர் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவோம்னு சொல்லி பேசுறாரு. தலைகீழாக கட்டி தொங்கட்டுருவோம் அப்படின்றாரு. எந்த அளவு எடுபுறு நினைக்கிறாங்க மேற்கு வங்கத்தில்? அவங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க, கையில் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் போனீங்கன்னா அங்கே பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை காண ஒரு தமிழ்நாட்டில் இருக்குது, நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வரும்பாங்க. இப்போ அங்கே பொறுத்தவரைக்கும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வரக்கூடிய ஆட்கள், இங்கே அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்ங்கிற ஒரு பிரச்சனை அந்த எல்லை பகுதியில் இருக்குது. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எல்லை தாண்டி வரக்கூடியவர்களால உங்களுடைய பொருளாதாரம் போகுது, உங்களுடைய வருவாய் போகுது, உங்களுடைய வேலை வாய்ப்பு போகுது, அவர்களை தடுக்கணும். அதனால் அவர்கள் இனிமேல் நாங்கள் வந்துட்டோம்னா ஸ்ட்ரிக்டாக பண்ணோம். இது உலகளவில் உள்ள விஷயம் தான். ட்ரம்ப் சொன்னார். ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு பெரிய சோறு கட்ட போகிறேன், ஊடுருவல்காரர்கள் நாங்கள் தூக்கி வெளியில் போட போகிறேன். அப்போ அந்த பகுதியில் அது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. இப்போ அதை தான் பாஜக பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய ஆட்களை நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அது வந்து களத்தில் வந்து மம்தா பானர்ஜியினுடைய அந்த அனுதாபம் இருக்குல்ல, மம்தா பானர்ஜி ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக பார்க்குறாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க, இடியை வந்து மறைக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலே ஃபைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை மீட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இது வந்து ஒரு சைடில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. 2வது ஒரு மேஜர் ஃபேக்டர் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை ஓட்டு பெரிய லெவலில் ஃபியூஜ் நம்பர்ஸ் இருக்குது. அவங்களாம் பல பேருக்கு வாக்குரிமை இழந்தாங்க. மம்தா பானர்ஜியினுடைய பெரிய போராட்டத்துக்கு பேர் மீட்டு எடுத்துருக்காங்க. அதனால் மம்தா பானர்ஜியினுடைய இமேஜ் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க எப்படியாவது இந்த முறை வந்து பெங்காலை கைப்பற்றிடணும் அப்படிங்கிறத அவங்களும் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு, தேஜஸ்வி யாதவ் வராரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எதிராக வந்து காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிறது இந்திய கூட்டணிக்குள்ள இன்னும் ஒற்றுமை வரல, அது மொத்தமாக அந்த பக்கம் கன்சல்ட் ஆகும். இந்தியா கூட்டணி இப்போ எங்கேயுமே கிடையாதுங்க. அவங்க இஷ்யூ பேஸில் மட்டும்தான் ஒன்றிணைகிறாங்க. பார்லிமெண்ட்டில் ஏதோ முக்கியமான இஷ்யூ வந்துச்சுன்னா கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு 5 மாநில தேர்தலில் பக்கத்து மாநிலத்தில் என்ன சொல்லிட்டு வந்தார் ராகுல் காந்தி, கம்யூனிஸ்டும் பாஜக கூட்டணிங்கிறாரு. இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து இந்தியா கூட்டணி இன்னைக்கு இந்தியா பிளாக்கே இல்லை. முக்கியமான இஷ்யூஸ்க்கு மட்டும் சேர்றாங்க. பார்லிமெண்ட்டில் முக்கியமான ஒரு பில் வருதா, அப்போ எல்லாரும் சேர்ந்துக்கணும். அப்போ எல்லா மாநிலங்கள்லையுமே அங்கே நடக்கிறாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த இந்தியா பிளாக் இருக்குது. எனக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதுவுமே வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் களத்தை, தமிழ்நாடு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் சில கட்சிகள் வேலையை செய்யலை. சில கட்சிகள் வந்து வேறு கட்சிகளுக்கு ஓட்டும் போட்டாங்க, பிரச்சாரம் பண்ணாங்கிறதுக்கு தகவல்லாம் வருது. அதனால் அந்த கூட்டணியில் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.